அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்போது இயல் 6ல் உள்ள வாழ்வியல் திருக்குறள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். திருக்குறள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையாம்மா? திருக்குறளை எழுதியவர் யார்? திருவள்ளுவர். திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது இல்லையா? நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு ஒன்றை வரி கவிதையில் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்ற கருத்துக்களை மிக அருமையாக சொல்லியிருக்கார் இல்லையா? இது இன்றளவுக்கும் உலக மக்கள் கடைபிடிக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் ஒருங்கே பெற்ற நூல் அப்படின்னா அது என்னது? திருக்குறள் தான் இல்லையா? அதனால தான் இதை பல மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டு அவங்கவுங்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அந்த திருக்குறளை எல்லோரும் படிக்கிறாங்க. உலக நாடுகள் அனைத்திலுமே திருக்குறளோட பாடப்பகுதியாகவும் இருக்குது. மக்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய ஒரு நெறி கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக விளங்கி வருது இல்லையா? இப்போ நாம் லெசனுக்குள்ளே போகலாம். நமக்கு இதுலேருந்து சில அதிகாரங்கள் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பாடப்பகுதியாக கல்வியில் ஒரு 4 பாடல், தெரிந்து செயல் வகை அதில் ஒரு 3 பாடல், அப்புறம் சுற்றந்தலால் 1, மடியின்மையில் 1, இடுக்கண் அழியாமையில் 1. ஒவ்வொரு அதிகாரத்துலேருந்தும் ஒரு சில பாடல்கள் மட்டும்தான் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு. சரியா? வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். கல்வி அதிகாரத்தில் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, இதுதான் குறள். இதோட பொருள் என்னது? கற்க வேண்டியவற்றை நம்ம பிழை இல்லாமல் கற்க வேண்டும், கற்றபின் கற்ற வழியில் நடக்க வேண்டும். நாம் ஒரு நூல் கற்றோம் அப்படின்னா அதை பிழை இல்லாமல் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி நாம் நடக்க வேண்டும். அதில் என்ன அறப்பொருள் நெறி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம கடைபிடிக்கணும், வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அதான் இந்த பாடலோட கருத்து. சரியா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. பொருள்: கற்க வேண்டியவற்றை பிழையில்லாமல் கற்க வேண்டும், கற்றபின் கற்ற வழியில் நடக்க வேண்டும். சரியா? இரண்டாவது, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண் அப்படின்ற எண்களும் எழுத்தும், ஏனை எழுத்தென்ப இரண்டும் மக்களுக்கு எப்படிப்பட்டவையா? கண்கள் போன்றவை. எண் என்ற கணிதமும் எழுத்து என்ற இலக்கியமும் வாழ்க்கைக்கு நமக்கு மனிதனுக்கு எப்படி 2 கண்கள் தேவையோ அதுபோல் வாழ்கிற உயிர்களுக்கு எல்லாமே இது ரெண்டும் மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. சரியாம்மா? அடுத்து, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து வரும் அறிவு. தோண்டும் அளவிற்கேற்ப மணற்கேணியில் நீர் வரும். மணற்கேணி ஒரு கேணி தோன்றுறாங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு எவ்வளோ ஆழமாக நம்ம அதை தோன்றமோ அந்த அளவுக்கு என்ன செய்யும்? நீர் ஊறி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதுபோல் நாம் எந்த அளவுக்கு கற்கிறோமோ அந்த அளவுக்கு மக்களுக்கு அறிவு வளரும், அறிவு பெருகி வளரும்ன்றது தான் இந்த பாடலோட கருத்து. சரியா? தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. நாம் எந்த அளவுக்கு மணற்கேணியை தோண்ட நீர் அதிகமாக நமக்கு கிடைக்குமோ அதுபோல் நூல்களை அதிகமாக கற்க நமக்கு அறிவு வளரும். இதுதான் இந்த பொருள். புரியுதாம்மா? இது பாடலை திரும்ப சொல்கிறேன். தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து வரும் அறிவு. இது மனப்பாட பாடல், ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து வரும் அறிவு. தோண்டும் அளவிற்கேற்ப மணற்கேணியில் நீர் ஊறும். அதுபோல் கற்கும் அளவிற்கு ஏற்ப நம்ம எவ்வளோ நூல்களை படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அறிவு வளரும். ஒரு நூல்லேருந்து நிறைய நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம நல்ல நூல்களை நம்ம தேடி போய் படிக்கணும், நிறைய படிக்கணும். படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு நிறைய செய்திகள் படிக்க நம்ம அதுலேருந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நம்மளோட அறிவை நம்ம விரிவு செய்துக்கலாம். சரியா? 4வது பாரு, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அழியாத சிறந்த செல்வம் எது? கல்விதான் இல்லையா? அவருக்கு அதனோட வேறு சிறந்த செல்வமே எதுவுமே கிடையாது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. மாடு அப்படின்றது அங்கே செல்வம். சரியா? கல்வி செல்வத்தை தாண்டி வேறு எந்த செல்வமும் என்ன இருக்காது, நமக்கு சிறந்த ஒரு வாழ்வை தராது. நம்மக்கிட்டேருந்து யாரும் என்ன பண்ண முடியாது? கல்வியை திருட முடியாது இல்லையா? மற்ற பொருட்செல்வங்கள்லாம் நம்மளை விட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இருந்த கல்வியை எப்பயுமே யாராலையும் கவர முடியாது. அதனால தான் அழிவில்லாத செல்வம்னு எதை சொல்கிறாங்க? கல்வியை. சரியா? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல
மற்றையவை. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை. புரியுதாம்மா? இந்த 4 பாடலும் கல்வின்ற அதிகாரத்துலேருந்து நமக்கு வந்திருக்கு. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இந்த 4மே கல்வி என்ற அதிகாரத்துலேருந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடப்பகுதி. சரியா? அடுத்து தெரிந்து செயல் வகை. இந்த அதிகாரத்தில் பாருங்கள், செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும். இது குறள். செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும். நம்ம எந்த செயலில் ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா அந்த செயலை செய்வதால் ஒரு செயல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த செயல் என்ன நமக்கு தரணுமா? தீமை இல்லாத நன்மை தரணும் இல்லையா? அப்படிப்பட்ட செயலை மட்டும்தான் நம்ம செய்யணும். அந்த சொல்கிறதுக்காக தான் இந்த குறள் எப்படி சொல்லியிருக்காங்க, செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் நம்ம செய்யக்கூடாத செயலை செய்யக்கூடாதுன்ற செயலை செஞ்சாலும் நமக்கு தீமை வரும். செய்யத்தக்க நம்ம செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் விட்டாலும் நமக்கு தீமை உண்டாகும். அதனால் நம்ம என்ன செய்யணுமா? செய்ய வேண்டிய செயல்களை முறையாக செய்ய சொல்லியிருக்காங்க வள்ளுவர். இதில் இந்த பாடலில் அந்த கருத்து தான் சொல்லியிருக்காங்க. சரியா? செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும். இப்போ நம்ம ஒரு பாடத்தை படிக்கிறோம், ஒரு டெஸ்ட் வைக்க போகிறாங்க, அது நம்ம அந்த பாடத்தை படிக்கலை அப்படின்னா அது நமக்கு என்ன தரும்? தீமை தான் தரும் இல்லையா? அதுபோல் தான் நம்ம படிக்காமல் விட்டு நம்ம ஒரு டெஸ்ட் எழுதாமல் விட்டினா உனக்கு மார்க் போயிடும். அந்த மாதிரி விடவும் கூடாது, படிக்காமையும் இருக்கக்கூடாது. அதுதான் இப்போ உனக்கு புரிகிற மாதிரினா இப்படி தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் என்ன உண்டாகும்? தீமை தான் உண்டாகும். சரியா? அடுத்து 6வது குறள் பாருங்கள். இதில் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு செயலை நல்லா சிந்தித்த பிறகு தான் தொடங்கணும். நம்ம தொடங்கிய பிறகு அதை எண்ணி பார்க்கலாம் அப்படின்றது குற்றம். எந்த ஒரு செயலை நம்ம செய்கிறதா இருந்தாலும் இந்த செயல் செய்தால் என்ன விளைவு உண்டாகுன்றதை நம்ம முன்னுக்கூடியே என்ன பண்ணணும்? யோசித்து வச்சுட்டு ஒரு செயலை செய்ய தொடங்கணும். அப்புறம் அந்த செயலை தொடங்கினதுக்கு பிறகு அதுலேருந்து நாம் பின்வாங்கவும் கூடாது. நம்ம செய்ய தொடங்கிட்டு ஐயோ நம்ம இதை செய்கிறோமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த செயலை செய்து முடிக்கணும். எந்த செயல் நம்ம செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்? திட்டமிடணும். சரி, அதை தான் இந்த குறளில் சொல்லியிருக்காங்க வள்ளுவர். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இதுவும் மனப்பாட பாடல் ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா? எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எந்த செயலையும் நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும். தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும். இழுக்குன்னு தான் அங்கே குற்றம். எண்ணி துணிகன்னா எந்த செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நாம் நிறைய யோசிக்கணும், சிந்திக்கணும், யோசித்து செயல்பட தொடங்கணும். ஆனால் நம்ம துணிந்த பின் நம்ம செய்யலாம்னு நினச்சிட்டது பிறகு எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த செயலை செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டா அந்த செயலேருந்து பின்வாங்க கூடாது. அது எவ்வளோ ஒரு துன்பம் வந்தாலும் அந்த செயலை நாம் என்ன செய்யணும்? செய்து முடிக்க வேண்டும். சரியா? அதனால் அந்த எந்த செயல் நாம் செய்ய போகிறோமோ அதை முன்னக்கூடியே திட்டமிடணும். நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம யோசிக்கக்கூடாது, அதுலேருந்து பின்வாங்கக்கூடாது அப்படின்றதான் இந்த குறளோட கருத்து. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. புரியுதாம்மா? அடுத்து நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. பொருள் பாரு, நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும். இப்போ ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னா அந்த உதவி செய்கிறதால அந்த உதவி பெறுபவர் நன்மை அடைகிறாரோ இல்லை தீமை அடைகிறாரோன்றதை நம்ம முன்னாடி என்ன பண்ணணும்? யோசிக்கணும். சரியா? அதிகமாக பசியாக இருக்கவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கலாம் இல்லையா? சாப்பிட்டு முடிச்சுட்டு அது சரிக்காமல் நடந்து வரவங்களுக்கு போய் நம்ம உணவு கொடுத்தா நம்ம உணவு அங்கே என்னவாயிடும்? வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? அவங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா? வயிறு நிறைய இருக்கவங்க நம்ம ஒரு உணவுப் பொருள் கொடுக்குறோம் அப்படின்னா அதை ஒரு அலட்சியமாக நினைப்பாங்க. அதுவே நல்ல பசியோடு இருக்கவங்களுக்கு கொடுத்து பாரு, அவங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு நம்மளை வாழ்த்துவாங்க இல்லையா?
அவங்களுடைய அந்த பண்பு அவங்களுக்கு அது நன்மை செய்தா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த உணவு தூக்கி போடப்படுதுன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு என்னது தீமை தான் இல்லையா? அதுபோல தான் நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். இல்லாதவங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இருக்கிறவங்களுக்கே போய் நம்ம உதவி செஞ்சால் நம்மளோட உதவி அங்கே ஒரு பெரிய பொருட்டாகவே மதிக்கப்படாது. எங்கே நமக்கு உதவி தேவைப்படுதோ, நம்மளோட உதவி யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு தான் நாம் உதவி செய்யணும். இந்த கருத்து தான் இந்த பாடலில் இருக்குது. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நம்மளுடைய பண்பை அறிந்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படி இல்லைன்னா அதுவும் நமக்கு ஒரு தீமை வந்து சேர்ந்துடும். இப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட அடைக்கலம் தேடி வராங்க அப்படின்னு வச்சுக்கோயேன், அவங்க ஒரு திருடனாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம அடைக்கலம் கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களால நமக்கு நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா? நம்மளே அவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது நமக்கு ஒரு தீங்கு விளைவித்துட்டு நம்மகிட்ட தப்பிச்சு ஓடுவாங்க இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால தான் ஒருவருக்கு நம்மளுடைய பண்பை அறிந்து நம்ம அவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். வர்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவியாக இருந்தாலும் சரி, நம்ம யாருக்கு என்ன உதவி செய்தாலும் நம்ம என்ன செய்யணும், அவங்களுடைய அவங்களுடைய தன்மையை நம்ம ஆராய்ந்து பார்த்து செய்யணும். சரியா? அப்போ தான் நம்ம செய்கிற உதவிக்கும் ஒரு பொருள் இருக்கும். புரியுதாம்மா? நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. சரியா? அடுத்து சுற்றந்தலால். சுற்றம்னா யார்? உற்றார் உறவினர் இல்லையா? அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க தான் சுற்றந்தலால். அவங்களோட கூடி இருக்கிறது தான் என்னது சுற்றந்தலால்னு சொல்லுவோம் இல்லையா? காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள்ள. காகம் பார்த்துருக்கியா? காகத்துக்கு நீ சாப்பாடு வச்சுருக்கியா, இல்லை அரிசி ஏதாவது வச்சுருக்கியா? அப்போ அதை என்ன செய்யும்? தானே சாப்பிடுமா? இல்லை, என்ன செய்யும்? தனக்கு கிடைத்த உணவை காக்கான் கத்தி தன்னுடைய இனத்தையெல்லாம் கூவி அழித்து தான் சாப்பிடும் இல்லையா? அது ஒரு காக்காக்கு நம்ம வச்சோன்னா ஒரு 4-5 காக்கா தொடர்ந்து வந்து சாப்பிட வந்துடும் இல்லையா? காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள்ள. அதுபோல் செல்வம் உடையவர் என்ன செய்யணுமா? தன்னோட சுற்றத்தாரர்களுக்கெல்லாம் கொடுத்து மகிழ்ந்து வாழணுமா? அப்போ தான் அவருக்கு செல்வம் மேலும் மேலும் சேரும். அப்போ தான் அவரை வந்து மற்றவங்க போட்டுருவாங்க. இல்லைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, யாருக்குமே உதவி செய்யலைன்னா அவங்களை யாராவது விரும்புவாங்களா? கிடையாது. சுற்றம் அப்படின்னாலே சொந்தக்காரங்களுக்கு வந்து சூழ இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து ஒரு உறவினர்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சண்டைக்காரங்களாயிருவாங்க இல்லையா? காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள்ள. காகம் எப்படி தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன்னோட சுற்றத்தாரை கூவி அழைத்து கொண்டதோ அத்தகைய பண்புடையவங்க தான் செல்வம் வந்து அவங்களுக்கு மேலும் மேலும் சேர்ப்பாங்க, சுற்றத்தோடு இருப்பாங்க, உறவினரோடு இருப்பாங்க இல்லையா? அதான் இந்த பாடலோட கருத்து. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள்ள. காகம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் சுற்றத்தை கூவி அழைத்து உண்ணும். அத்தகைய பண்புடையவர்கள்ட்ட தான் செல்வமும் சேரும். சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து உதவி இருக்கிறவங்கக்கிட்ட அதிகமாக என்ன செய்கிறோம், அடுத்தடுத்து செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்குவாங்க, உதவி செய்துகிட்டே இருப்பாங்க. உதவி செய்யாதவங்க கிட்ட செல்வம் சேருமானா கண்டிப்பாக சேராது. இதுதான் வள்ளுவரோட கருத்து. சரியா? அடுத்து பாரு, மடியின்மை. மடியை மடியா ஒலிகள் குடியை குடியாக வேண்டுபவர். தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புபவர் சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழுதல் வேண்டும் இல்லையா? மடியை மடியா ஒலிகள் குடியை குடியாக வேண்டுபவர். தம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரும் எதை தவிர்க்கணுமா? சோம்பலை தவிர்த்துட்டு எப்பயும் எப்படி இருக்கணும், சுறுசுறுப்பாக ஒரு முயற்சியோடு இருந்தால் தான் அப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கார். சரியா? மடியை மடியா ஒலிகள். தன்னோட குடியை சிறப்பாக வாழணும்னு நினைக்கிறவங்க வந்து எதை விடணும்? சோம்பலை விடுத்துட்டு சுறுசுறுப்பாக இருக்கணும். சோம்பலே ஒரு துன்பமாக நினச்சாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? சுறுசுறுப்பாக முயற்சி பண்ண முடியும், எந்த வேலையும் செய்ய முடியும் இல்லையா? தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புவர் சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். புரியுதாம்மா? அடுத்து இடுக்கண் அழியாமை. இடுக்கண்னால என்னதுங்க? துன்பம் இல்லையா? இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். இடும்பைனா என்னது? துன்பம். இந்த குறள் வந்து நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய மேடை பேச்சிலெல்லாம் அதிகமாக இந்த குறளை பயன்படுத்துவாங்க.
துன்பத்தை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாதான், கலங்கக்கூடாது. அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாகிற அளவுக்கு நாம் அதை வென்று வாழ பழகணும் அப்படின்னு சொல்லுவார். கேட்டிருக்கீங்களா? அப்துல் கலாமோட பேச்சு கேட்டிருக்கீங்களா? அவர் பேசின பேச்சை நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக இந்த குறள் வந்து அவருடைய எல்லா மேடைகள்லேயும் அவரால் இந்த குறள் உபயோகப்படுத்தப்படும். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். தமக்கு துன்பம் அப்படின்னு வந்தால் வருந்தி கலங்காதவங்கள அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவாங்களாம். நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம அந்த கஷ்டத்தை நினச்சி மன உழன்றுட்டே இருக்காமல் அதுலேருந்து நம்ம வெளிவந்தோன்னா அதை ஓவர் டேக் பண்ணி வரணும். அந்த துன்பத்தை நம்ம அது ஒரு கஷ்டத்தை நம்ம என்ன செய்யணும், ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து மீண்டு வெளியே வந்தோன்னா துன்பம் நம்மளை பார்த்து என்ன செய்யுமா, பயந்து ஓடிடுமா. நம்ம இவங்க நம்மளை பார்த்து கலங்கலை, பயப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த துன்பம் வந்து என்ன செய்யும், தொலைந்து போய்விடும், இன்பம் பெருகும் அப்படின்றது தான் இந்த பாடலோட கருத்து. சரியா? இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர். புரியுதா? இந்த 10 குறளுமே நமக்கு பாடப்பகுதியாக இருக்குது. இதில் 3 குறட்பாக்கள் மட்டும்தான் உங்களுக்கு மனப்பாட பகுதியாக இருக்குது. அது சொல்கிறேன், கவனிங்க. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. தோன்ற அளவுக்கேற்ப மணற்கேணி எப்படி தண்ணி நீர் ஊறுதோ அதுபோல் நாம் தேடி தேடி நிறைய நூல்களை படிக்க நமக்கு அறிவு வளரும். அதுதான் அந்த பாடலோட கருத்து. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எந்த செயலையும் நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும். தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது இழுக்கு, குற்றம். சரியா? இழுக்குனது குற்றம் ஆகும். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. 3வதா, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். படாதவர், அங்கே படா பக்கத்தில் ஒரு ஆவ இருக்குது. அது வந்து இன்னிசை அளபடையாக நெடிலுக்கு பக்கத்தில் ஒரு குறில் எழுத்து. டால் என்ன இருக்குது, ஆ முடியுது இல்லையா? படா பக்கத்தில் அந்த ஆ பக்கத்தில் குறில். நெல் எழுத்தும் குறில் எழுத்தும் அடுத்தடுத்து செய்யுளுக்கு வந்து சிறப்பு சேர்க்கிறது என்னது, இன்னிசை அளபடி. அந்த செய்யுளை இனிமையாக்குறதுக்காக பாடக்கூடிய எழுதக்கூடிய ஒரு செய்யுள் பகுதி. சரியா? இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். நம்ம படிக்கும்போதே நம்ம அதை படாதவர் அப்படி தான் படிக்கணும். சரியா? துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர். இதான் இந்த பாடலோட கருத்து. இப்போ திரும்ப அந்த 3 பாடலையும் சொல்கிறேன். தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இந்த 3 தான் மனப்பாட பகுதி. நம்ம அடுத்த வாரத்தில் வர கூகுள் மீட்டில் கண்டிப்பாக இந்த 3 குறளையும் நான் கேட்பேன். நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதில் வேறு எந்த குறளில் டவுட் இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் கேட்கலாம். சரியா? கவனித்து படிங்க. அடுத்து டேஸ் தீமை உண்டாகும். அதில் என்ன இருக்குது பாருங்கள். செய்யத்தகுந்த செயல்களை செய்வதால், செய்யத்தகாத செயல்களை செய்யாமல் இருப்பதால், செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். இப்போ நம்ம என்ன செஞ்சாலும் தீமை உண்டாகும் இல்லையா? எதை செஞ்சால் தீமை உண்டாகும் அப்படின்னா செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தான் தீமை உண்டாகும். அதில் தான் வந்து என்னது ஆன்சர். சரியா? தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? சோம்பல் இருக்கக்கூடாது. சரியா? அடுத்து எழுத்தன்ப எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எழுத்து ப்ளஸ் என்ப. அதாங்க ஆன்சர். கரைந்துண்ணும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கரைந்து ப்ளஸ் உண்ணும் குறில் தாங்க ஆன்சர். கற்றனைத்து ப்ளஸ் ஊறும், கற்றனை தூரும். அங்கே தூள உள்ள இத்து ப்ளஸ் ஊ, அங்கே ஊ நெடில் இருக்கு இல்லையா? அது ரெண்டும் சேர்ந்து தூ அப்படின்னு மாறும். கற்றனை தூரும் நெடிலாக மாறும். அதனால் கற்றனை தூரும். கற்றனைத்து ப்ளஸ் ஊறும், கற்றனை தூரும். 2வது ஆவிற்கு தான் என்னது குறில், அதுதான் ஆன்சர். சரியா? கற்றனை தூரும். அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். கற்கும் முறை எப்படி கற்கணும்? பிழை இல்லாமல் கற்றல், அதான் அதுக்கு ஆன்சர். உயிருக்கு கண்கள் போன்றவை என்னது? எண்ணும் எழுத்தும். விழுச்செல்வம் அப்படின்றது என்னது? கல்வி. எண்ணி துணிகன்றது செயல். கரவா கரைந்துண்ணும் காகம். சரியா? கற்கும் முறை பிழை இல்லாமல் கற்றல், உயிருக்கு கண்கள் எண்ணும் எழுத்தும், விழுச்செல்வம் கல்வி, எண்ணி துணிக செயல், கரவா கரைந்துண்ணும் காகம்.
சரியா? பொறுத்துக. புரிஞ்சுதாம்மா? கற்கும் முறையினது பிழை இல்லாமல் கற்றல், உயிர்க்கு கண்கள், எண்ணும் எழுத்தும், வெளிச்செல்வம் கல்வி, எண்ணித் துணிக செயல், கரவா கரைந்துண்ணும் காகம். அடுத்துங்க பாடப்பகுதியிலேருந்து நமக்கு ஒரு படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படங்களுக்கு பொருத்தமான திருக்குறள் எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது? ஒரு மணல் கேணி தோண்டிகிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள நீர் தெரியுதா? அந்த ஒரு மணல் கேணி, அது மணலில் தோண்டக்கூடிய கிணறு. பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க? ஒரு பையன் எழுதிட்டுருக்கார், அவர் படிக்கிறார், கல்வி. இப்போ ரெண்டுக்கும் பொருத்தமான பாடல் எது? தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. சரியா? இதுதான் என்னது? திருக்குறள். இந்த பாடலுக்கு பொருத்தமான திருக்குறள் இதுதான். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. இரண்டாவது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? முதல்ல 1 0 2 3 8 இதெல்லாம் என்னது? நம்பர்ஸ், எண்கள் இல்லையா? அடுத்தது அ ஆ க ச ட த இதெல்லாம் எழுத்துக்கள், எண்ணும் எழுத்தும். சரியா? ரெண்டு இங்கே முதல்ல இருக்குது. அந்த பக்கம் என்ன இருக்குது? கண். அப்போ நமக்கு என்ன பாடல் இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இதுதான் இந்த குறள், இந்த படம் உணர்த்தக்கூடிய குறள். சரியா? திருக்குறள். ஃபஸ்ட் ஒன்று தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. இரண்டாவது எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இந்த ரெண்டு குறள் தான் நமக்கு படம் கொடுத்து குறள் கேட்டிருக்காங்க. சரியா? இது மாதிரியும் உங்களுக்கு வரும். மற்ற குறள்லையும் கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். சரியா? ஸோ எல்லா குறளையுமே நீங்கள் நல்லா தெளிவாக படிங்க. வேறு இந்த பாடப்பகுதியிலையோ இல்லை திருக்குறள்லையோ என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். சரியா? ஒரு முறைக்கு இருமுறை இந்த காணொலி காட்சி ஃபுல்லாக பாருங்கள். நாம் கூகுள் மீட் அப்போ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கேட்கலாம், இல்லை இடையில நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரியாம்மா? நன்றி.